வணக்கம். டெல்லி JNU பல்கலைக்கழக மாணவர் சங்க தேர்தலில் ஆதிக்கம் செலுத்திய இடதுசாரி மாணவர் அமைப்புகள். பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசிய புகாரில் அமைச்சர் மீது வழக்கு பதிவு. இது மட்டுமின்றி மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் பிரபல பாலிவுட் நடிகை உள்பட பல்வேறு செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். டெல்லி ஜவஹர்லால் பல்கலைக்கழக மாணவர் சங்க தேர்தலில் இடதுசாரி மாணவர்கள் அமைப்பு மாபெரும் வெற்றி பெற்ற நிலையில் மாணவர்கள் விடிய விடிய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த மாணவர் சங்க தேர்தலில் RSS அமைப்பின் மாணவர் அமைப்பான ABVP வெற்றி பெற்றது. இந்நிலையில் கொரோனா காலத்திற்கு கடந்த 4 ஆண்டுகளாக தேர்தல் நடத்தப்படாமல் இருந்தது. இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை JNU பல்கலைக்கழகத்தில் மாணவர் சங்க தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் அகில இந்திய மாணவர் கூட்டமைப்பு, ஜனநாயக மாணவர் கூட்டமைப்பு, அகில இந்திய மாணவர் அமைப்பு, இந்திய மாணவர் கூட்டமைப்பு ஆகியவை தலைமையிலான இடதுசாரி அமைப்பும், ABVP மாணவர் அமைப்பும், காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி மாணவர் அமைப்பும் இந்த தேர்தலில் களமிறங்கினர். மாணவர் அமைப்பின் தலைவர் பதவிக்கு 8 பேர் போட்டியிட்டனர். வெள்ளிக்கிழமை நடந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் ஞாயிற்றுக்கிழமை எண்ணப்பட்டன. இதில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட இடதுசாரி அமைப்பைச் சேர்ந்த தனஞ்சய் 2598 வாக்குகளையும், ABVP அமைப்பைச் சேர்ந்த உமேஷ் சந்திரா அஜ்மீரா 1676 வாக்குகளையும் பெற்றனர். இதன் மூலம் 922 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இடதுசாரி அமைப்பைச் சேர்ந்த தனஞ்சய் JNU மாணவர் அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதேபோல துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், இணைச் செயலாளர் பதவிகளுக்கான தேர்தலிலும் இடதுசாரி மாணவர் அமைப்பினர் வாகை சூடினர். 1997ஆம் ஆண்டுக்கு பிறகு JNU மாணவர் சங்க தலைவராக பீகார் மாநிலம் கயாவைச் சேர்ந்த தலித் மாணவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே மாணவர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து இரவு முழுவதும் இடதுசாரி மாணவர் அமைப்பினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் 3 கூட்டணி அமைந்தாலும் அதிமுக திமுக இடையேதான் போட்டி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் நடைபெற்ற அதிமுக பரப்புரை கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க திமுக எம்பிக்கள் என்ன செய்தார்கள் என கேள்வி எழுப்பினார். 38 திமுக எம்பிக்களும் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் நலனுக்காக எந்த குரலும் கொடுக்கவில்லை என குற்றஞ்சாட்டினார். திமுகவின் 3 ஆண்டு ஆட்சியில் மக்களுக்கு எந்த நல்ல திட்டங்களையும் செய்யவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, அப்படித்தான் மக்கள் பார்க்கின்றார்கள். இந்த 3 ஆண்டு காலத்தில் என்ன செய்தீர்கள்? நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். ஒண்ணுங்கானா விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறார். ஸ்கிரிப்ட மாத்தப்பா, கதையை மாத்து, இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம். பேசுகின்ற பொழுது விவசாயி எடப்பாடி பழனிசாமி விவசாயி என்று சொல்லிக்கொண்டு பச்சை துண்டை போட்டுக்கொண்டு பச்சை போய் பேசுகிறார் என்று. யார் பச்சை போய் பேசுவது சொல்லுங்க? யாரு? நானா? ஸ்டாலினா? ஸ்டாலின் அவர்களே, விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து சாதனை படைத்திருக்கின்றோம். வேண்டுமென்றால் இதே போல மேடை போடுங்க. நீங்க ஒரு மைக்க பிடிங்க, நான் ஒரு மைக்க பிடிக்கிறேன். அண்ணா திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று சொல்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசிய புகாரில் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தண்டுப்பத்து பகுதியில் கடந்த 22ஆம் தேதி திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடியை தகாத வார்த்தைகளால் விமர்சித்ததாக பாஜகவினர் குற்றம் சாட்டினர். அவர் மீது நடவடிக்கை எடுக்க பாஜக மாவட்ட தலைவர் சித்தராங்கதன் தூத்துக்குடி மாவட்ட தேர்தல் பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இதேபோல் தமிழக பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹுவிடம் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது மெய்ஞானபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேனி தொகுதியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றால் மாதம் 2 நாட்கள் தாம் தேனியில் தங்கியிருந்து மக்களின் குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தேனியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் பேசியதை காணலாம்.
நான் சொல்றேன் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். அதை விட முக்கியம் இன்னும் சிறப்பாக பண்ணணும்னா எதிர்த்து யார் போட்டியிட்டாலும் டெபாசிட் வாங்கக்கூடாது. செய்வீங்களா? அப்படி மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, நீங்க சொன்னதை செஞ்சு காட்டிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சத்தியம் போட்டு வாக்குறுதி கொடுக்கிறேன். மாசம் 2 நாள் உங்களோடு வந்து தேனி தொகுதியில் தங்கி உங்களோட அனைத்து பிரச்சனையும் தீர்க்கறதுக்கான முழு முயற்சியிலையும் உங்களோட நான் ஈடுபடுவேன். கடந்த 10 வருஷ பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு பாஜக ஏதாவது பண்ணுச்சா? 10 வருஷமா அதிமுக அடிமை அதிமுக வச்சுக்கிட்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாத்தையும் பறிச்சிருக்கிறாங்க. மொழி உரிமையை பறிச்சுட்டாங்க, நிதி உரிமையை பறிச்சுட்டாங்க, அனைத்து உரிமையும் பறிச்சுட்டாங்க, கல்வி உரிமையை பறிச்சுட்டாங்க. தற்கொலைக்கு முயன்றுள்ள கணேசமூர்த்தியின் உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். கணேசமூர்த்தியின் உடல்நிலை குறித்து நேரில் விசாரித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். எந்த விதமான அவர் ஒரு சோகத்தில் இருக்கிறார் மாதிரி தெரிஞ்சுக்கிட முடியலையா? அதன் பிறகுதான் அவர் இந்த தென்னை மரத்துக்கு போடுகிற அந்த நஞ்சினை அவர் கலக்கி குடிச்சிருக்கிறாரு. பிறகு எல்லாரும் சேர்ந்து உடனடியாக முதலுதவிக்கு லோக்கல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அங்க என்னென்ன செய்யணுமோ பிரிலிமினரியா அதெல்லாம் அங்க செஞ்சிட்டாங்க. அதை இங்குள்ள தலைமை நிபுணர்கிட்ட நான் கேட்டேன். அவங்க எல்லாம் செய்ய போய் தான் நாங்கள் இந்த அளவுக்கு பார்க்க முடியுது. 50-50 சான்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு இது மாதிரி கேசஸ் இங்க வந்து பிழைச்சிருக்கிறாங்க. அதுக்குரிய எக்யூப்மெண்ட்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதை வச்சு பயன்படுத்தி இது பண்றோம். கொஞ்சம் பிபி குறையுது, அதனால நாங்கள் செடேஷன்ல வச்சிருக்கிறோம். அதனால நம்பிக்கையோட இருப்போம் அப்படின்னு டாக்டர்ஸ் மகன்கிட்டையும் என்கிட்டையும் சொன்னாங்க. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் 5ஆம் கட்ட பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படும் நிலையில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன. ஏற்கனவே 4 கட்டமாக வேட்பாளர்களை அறிவித்துள்ள பாஜக 111 வேட்பாளர்களை அடங்கிய 5ஆம் கட்ட பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி ஹிமாச்சல பிரதேச மாநில மண்டி தொகுதிக்கு பிரபல பாலிவுட் நடிகை கங்கனா ரனாவத் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த முன்னாள் எம்பி ரவின் ஜிண்டால் ஹரியானா மாநிலம் குருஷேத்ரா தொகுதியிலும் ஒடிஷாவின் கம்பல்பூர் தொகுதியில் தர்மேந்திர பிரதானும் களம் காண்கின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் மேனகா காந்தி போட்டியிடுகிறார். ஜெகதீஷ் ஷெட்டர் கர்நாடக மாநிலம் பெல்காம் தொகுதியிலும் ஜார்க்கண்ட் மாநிலம் தும்கா தொகுதியில் சீதா சோரனும் போட்டியிடுகின்றனர். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தமது முதலமைச்சர் பணியை சிறையிலும் தொடர்கிறார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த 21ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் 6 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறைக்கு சென்றாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலை முதலமைச்சராக தொடர்வார் என ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்தது. இந்திய அரசியல் சாசனத்தை பொறுத்தவரை ஒரு முதலமைச்சர் குற்றவாளி என நீதிமன்றத்தால் அறிவிக்கப்படும் வரை அவர் சிறையில் இருந்தாலும் முதலமைச்சராக தொடரலாம் என்ற அடிப்படையில் அக்கட்சி அறிவித்துள்ளது. இதனிடையே டெல்லியில் கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் மக்கள் குடிநீர் மற்றும் கழிவுநீர் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக தீர்வு காணுமாறு முதலமைச்சர் கெஜ்ரிவால் உத்தரவு கடிதம் அனுப்பியுள்ளதாக அமைச்சர் அதிஷி கூறியுள்ளார். சிறையில் இருந்தபடி முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்தார் என்பது நாடகம் என விமர்சித்துள்ள பாஜகவினர் முதலமைச்சர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து வரும் 31ஆம் தேதி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என இந்தியா கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. ஆட்சியிலிருந்து மட்டுமல்லாமல் நாட்டிலிருந்தே பாஜக அகற்றப்பட வேண்டும் என தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பரப்புரையின் போது பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய, தமிழகத்திற்கு தர வேண்டிய நியாயமான திட்டங்களையோ நிதிநிலையையோ நமக்கு தராமல், ஏன் வெள்ள நிவாரணத்தை கூட நமக்கு வழங்காமல் நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு இங்கிருந்து என்றால் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு இடமில்லை என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த நாட்டிலிருந்து அவர்கள் அகற்றப்பட வேண்டும். பிரதமர் வெள்ளத்தெல்லாம் பார்க்கறதுக்கு மக்களை பார்க்க வரல, ஆனா தேர்தலுக்கு அடிக்கடி வருகிறார். ஒவ்வொரு முறை வரும்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் செய்து விடுவோம் என்று அறைகூவல் விட்டுக் கொண்டிருக்கிறார்.
பல பேர் இதை சொல்லிட்டாங்க. எத்தனையோ ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தை இல்லாமல் செய்து விடுவோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய பல பேரை நாம் சந்தித்திருக்கிறோம். அவர்கள் இன்று எங்கே என்று தேடக்கூடிய நிலையைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேட்டூர் அருகே ஆரத்தி எடுத்ததற்கு பணம் தர முற்பட்ட சேலம் தொகுதி வேட்பாளருக்கு அப்படி செய்யக்கூடாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுரை வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மேட்டூர் அருகே பெரிய சோரகை சென்றாய பெருமாள் கோயிலில் சாமி தரிசனம் செய்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பெரிய சோரகை கிராமத்தில் தொகுதி வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து வாக்கு சேகரித்த போது ஏராளமான பெண்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் வேட்பாளர் விக்னேஷுக்கும் ஆரத்தி எடுத்தனர். இதைத் தொடர்ந்து ஆரத்தி எடுத்தவர்களுக்கு வேட்பாளர் விக்னேஷ் பணம் தர முற்பட்டார். அப்போது எடப்பாடி பழனிசாமி கோபமாக முறைத்துவிட்டு சின்னப்பிள்ளைத்தனமாக எதுவும் செய்யக்கூடாது, பாக்கெட்டில் தேர்தல் முடியும் வரை பணம் வைக்கக்கூடாது என அறிவுரை வழங்கியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பாஜக வேட்பாளர் ராதிகாவுக்கு ஆரத்தி எடுத்தவர்களுக்கு சரத்குமார் பணம் கொடுத்ததாக புகார் எழுந்தது. ஆத்திப்பட்டியில் பாஜக தேர்தல் அலுவலகத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் சென்ற ராதிகாவை அக்கட்சியினர் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அப்போது ராதிகாவின் அருகில் இருந்த அவரது கணவர் சரத்குமார் தமது கையில் இருந்த 500 ரூபாயை ஆரத்தி தட்டில் போட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகைப்படங்கள் வைரலாகி வரும் நிலையில் திமுக தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த மனுவில் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பல அமைப்புகளும் மக்களும் கேட்டுக்கொண்டதன் பேரில் வேலூர் தொகுதியில் போட்டியிடுவதாக இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். வேலூர் மீன் மார்க்கெட்டில் பரப்புரை மேற்கொண்ட அவர் மீன்களை விற்பனை செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தான் யாருக்கும் ஏ டீம் பி டீம் அல்ல எனவும் மன்சூர் அலிகான் விளக்கம் கொடுத்தார். உள்ள மக்களே பல பேர், நூற்றுக்கணக்கான பேர்கள், பல அமைப்பைச் சேர்ந்தவர்களும் தனியார் நபர்களும் தொலைபேசியில் அழைப்பு விடுத்தும் நேரடியாக வந்து இங்கே நிற்க சொன்னாங்க. அதான் உண்மை. அதுக்கப்புறம் 2-3 தடவை வந்துட்டு இது 4வது விசிட்டிங்கில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கேன். மக்கள் வந்து மோடி வந்தால் ஓட்டு போட போகிறதில்லை, முன்னாடியே சொல்லிட்டேன். இது ஒரு நாடக தேர்தல் தான் அவர் நடத்துகிறாரு. ஏதோ போனால் போகுது, கொஞ்சம் பேர் ஜெயிச்சுக்குங்க, அப்போ தான் இந்த திமுக ஜெயிச்சது இதனால தான், மன்சூர் அலிகான் ஜெயிச்சது இதனால தான் நாளைக்கு சும்மா சொல்லிக்கிட்டு அவங்க மேட்ரை முடிச்சுட்டு தான் தேர்தலே இறங்குறாங்க. இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆளுநர் என்ற ஒரு பதவியே தேவையில்லை. 650 ஏக்கர் பூமியை அதில் ஒரு 50 ஏக்கரை மட்டும் விட்டுட்டு எல்லாத்துலேயும் ஸ்விம்மிங் பூல், கிரிக்கெட் ஸ்டேடியம், இது ஒலிம்பிக்குக்காக பல அரங்குகள் அமைச்சு அவங்களுக்கு விளையாட்டுத்துறைக்கு ஊக்குவிக்கிறதுக்காக அமைங்க. 6500 மான்கள் அங்கே இருக்கு. இவ்வளவு ஆடம்பரமான மாளிகையில் அத்துவானமாக சும்மா வாழ்ந்துட்டு இருக்காரு அவரு. ஆளுநர் பதவி தேவையில்லாத ஒன்று. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கை கொண்ட ஜி.கே. வாசனுக்கு பிரதமர் மோடி மரியாதை கொடுக்கவில்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் கூறினார். கோபிச்செட்டிப்பாளையம் கச்சேரிமேடு பகுதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் திருப்பூர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்ராயன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற EVKS இளங்கோவன் கட்சி நிர்வாகிகள் முன் உரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமர் மோடி யாரையும் மதிப்பது இல்லை என சாடினார். வட இந்தியாவில் அவரது கூட்டத்திற்கு யாரும் வருவதில்லை என்பதால் தமிழகத்தில் பிரதமர் தொடர்ந்து வருவதாகவும் EVKS இளங்கோவன் விமர்சித்தார். வட இந்தியாவில் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு என்று சொல்வது மாயைதான். வட இந்தியாவிலே கூட்டப்படும் கூட்டங்களுக்கு கூட்டம் வரவில்லை என்ற காரணத்திற்காகத்தான் மோடி அவர்கள் அடிக்கடி இங்கே வந்து கூலிக்கு ஆட்களை கூப்பிட்டு
மிகப்பெரிய அளவில் கூட்டம் நடத்துவது போல பாவனை செய்கின்றார். அவர் யாரையும் மதிப்பது கிடையாது. மிகப்பெரிய தமிழகத்திலே மிகப்பெரிய தலைவராக தமிழக மக்களிடையே மிக செல்வாக்கோடு இருக்கின்ற வாசனை கூட அந்த மேடையிலே அவர் மரியாதை கூட செய்யவில்லை. நேராக அவர் ராமதாசரும் சென்று விட்டார். என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. கேரளாவிலிருந்து கண்டெய்னர் லாரியில் கன்னியாகுமரிக்கு கொண்டுவரப்பட்ட இறைச்சி கழிவுகளை குளித்துறை மக்கள் மடக்கி பிடித்தனர். கேரளாவிலிருந்து குமரி வழியாக கண்டெய்னர் லாரிகளில் இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள் போன்றவற்றை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வந்து கொட்டுவதாக கூறப்படுகிறது. கழிவுகளை ஏற்றி வரும் வாகனங்களை எல்லை சோதனை சாவடி காவலர்கள் கண்டுகொள்வதில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவ்வப்போது கழிவுகளை ஏற்றி வரும் வாகனங்களை அந்தந்த பகுதி மக்களை பிடித்து உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஒப்படைக்கின்றனர். இந்நிலையில் குமரி மாவட்டம் குளித்துறை சந்திப்பு பகுதியில் கழிவுகளை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடித்த அந்த பகுதி மக்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். லாரியை மக்கள் மடக்கிய போது களியக்காவிளை காவல்துறை ஆய்வாளர் அந்த வழியாக சென்றபோதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரியில் அருள்மிகு முத்துக்குமாரசாமி ஆலய பங்குனி உத்தர திருவிழாவில் 10 லிட்டர் மிளகாய் பொடி கரைசல் கொண்டு அபிஷேகம் செய்து முருக பக்தர் ஒருவர் நேர்த்திக் கடன் செலுத்தினார். முருகம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோயிலில் உள்ள முத்துக்குமாரசாமி ஆலயத்தில் 52வது ஆண்டு பங்குனி உத்தர திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது. இதனையொட்டி தீவிர முருக பக்தரான சுந்தரமூர்த்தி என்பவர் மிளகாய் பொடி அபிஷேகம் செய்து நேர்த்திக் கடன் செலுத்தினார். இளநீர் அபிஷேகம், பாலாபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகத்தை தொடர்ந்து மிளகாய் பொடி கரைசல் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. 10 லிட்டர் தண்ணீரில் மிளகாய் பொடி கரைக்கப்பட்டு பக்தரின் மீது ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. கோயில் அர்ச்சகரின் தீபாராதனை தொடர்ந்து பக்தர்கள் மீது தண்ணீர் ஊற்றப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக் கடன் செலுத்தினர். இந்த விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம், பிரசாதம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ரயில்வே கேட் பழுதானதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களும் இந்த சாலையையே பயன்படுத்துகின்றனர். தாம்பரம் டு செங்கல்பட்டு ரயில்வே தடம் இந்த சாலையின் குறுக்கே அமைந்திருக்கும் நிலையில் நேற்று ரயில்வே போக்குவரத்திற்காக மூடப்பட்ட கேட் திடீரென பழுதானது. அதனை திறக்க முடியாததால் வாகனங்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இப்படி ரயில்வே கேட் பழுதாவது ஒன்றும் புதிதல்ல என கூறிய வாகன ஓட்டிகள் அடிக்கடி இதுபோன்ற பிரச்சினைகள் ஏற்படுவதாகவும் அங்கு நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர். சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்ய கோரிய விவகாரத்தில் உரிய முடிவெடுக்க மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதில் அவர் கர்ப்பம் தரித்துள்ளார். தனது மகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறுமியின் கருவை கலைக்க அனுமதி அளிக்க கோரி சிறுமியின் தாயார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையிட்டார். இந்த மனு மீதான விசாரணையின் போது சிறுமியை மதுரை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் குழு 2 நாட்களில் பரிசோதிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்யலாம் என மருத்துவக் குழு தெரிவித்தால் உடனடியாக கருவை கலைக்கலாம் என நீதிபதி தெரிவித்தார். அதே சமயம் மருத்துவக் குழு மறுப்பு தெரிவித்தால் இது தொடர்பாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் உரிய முடிவை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். தூத்துக்குடியில் வெளி மாவட்ட மற்றும் வெளிமாநில மீனவர்கள் 86 பேரை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விசைப்படகு மீனவர்களோடு அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தூத்துக்குடி கடல் பகுதியில் கன்னியாகுமரி மற்றும் கேரளாவைச் சேர்ந்த மீனவர்கள் இரவு நேரங்களில் மீன்பிடி தொழில் செய்வதை தடுக்க வேண்டும், ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைப்படகு மீனவர்கள் கடந்த 6 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே பதிவு செய்யப்படாத விசைப்படகுகளில் மீன்பிடித்த குளச்சல் மற்றும் கேரளா மீனவர்கள் 86 பேரையும் அவர்களது 6 படகுகளையும் தூத்துக்குடி மீனவர்கள் சிறைப்பிடித்துள்ளனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட போஸ்கோ என்பவரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுடன் அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சுவார்த்தை நடத்தியபோது கைது செய்யப்பட்ட மீனவர் போஸ்கோவை விடுவிக்க வேண்டும், தாங்கள் கடலுக்கு செல்ல அனுமதி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். 10 மணிக்கு கூட்டுறீங்களே, சரி நாளை கடலை போயிட்டு நாளை காலையில்
உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. இந்த லெவல் இதுக்கு கொண்டு வந்தது நாங்க நான் என்ன சொல்றேன், சேவர் வாசனை சொல்லி ஓகே நான் போய் பேசிட்டு வரேன். மதியெல்லாம் இப்ப பண்ண வேண்டாம், ஓரமா உள்ளே உட்காரு, அனல்லே உட்காரு, மெஷினை வச்சு மாட்டை ரெடி பண்ணுங்க. அண்ணன் வரணும். போராட்டத்தை கைவிட மீனவர்கள் மறுத்ததால் அதிகாரிகளுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறி அமைச்சர் கீதா ஜீவன் புறப்பட்டு சென்றார். அப்பகுதியில் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கண்டாரமாணிக்கம் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக 3 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அறிவிப்பு பலகை வைத்துள்ளனர். கண்டாரமாணிக்கம் அருகே குன்னங்குடி, கள்ளிப்பட்டு, புரண்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் கிராமங்களுக்கு 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை, குடிநீர், போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என தெரிவிக்கின்றனர். மேலும் மயானத்திற்கு செல்லும் பாதை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் மழை காலங்களில் உயிரிழந்தோர் உடல்களை அடுத்த கிராமத்துக்கு சென்று அடக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். பொன்னாங்குடியில் விருசுழியாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து மணல் திருட்டு நடைபெறுவதால் நீரின்றி விவசாயம் பாதிக்கப்பட்டு கூடனை வயல் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் 200 ஏக்கர் விவசாய நிலங்கள் தரிசாக உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். பல போராட்டங்களை முன்னெடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் இல்லை என்பதால் வரும் நாடாளுமன்ற தேர்தலை மொத்தமாக புறக்கணிக்கப் போவதாக 3 கிராம மக்களும் தெரிவித்துள்ளனர். சென்னை சத்தியம் திரையரங்கில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி யோதா திரைப்படத்தை கண்டுகளித்தார். சென்னையில் ராயப்பேட்டையில் உள்ள சத்தியம் திரையரங்கில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் மகேந்திர சிங் தோனி மற்றும் தீபக் சஹர் ஆகியோர் யோதா திரைப்படத்தை கண்டுகளித்தனர். திரையரங்கில் தோனி மற்றும் தீபக் சஹருடன் படம் பார்க்க வந்தவர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். 17வது IPL சீசனின் முதல் போட்டியில் பெங்களூரு அணியை வீழ்த்தி சென்னை அணி வெற்றியுடன் தொடரை தொடங்கியது. IPL தொடரில் மும்பைக்கு எதிரான போட்டியில் குஜராத் அணி த்ரில் வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 168 ரன்கள் சேர்த்தன. அதிகபட்சமாக தமிழகத்தைச் சேர்ந்த சாய் சுதர்சன் 45 ரன்கள் எடுத்தார். மும்பை தரப்பிலிருந்து பும்ரா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதையடுத்து களமிறங்கிய மும்பை அணியின் தொடக்க வீரர் ரோஹித் சர்மா 43 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார். பிரெவிஸ் 46 ரன்கள் குவித்தார். வெற்றி இலக்கை அந்த அணி எளிதாக எட்டிவிடும் என எதிர்பார்த்த நேரத்தில் குஜராத் வீரர்கள் திறமையாக பந்து வீசி மும்பை இந்தியன்ஸுக்கு நெருக்கடி கொடுத்தனர். கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும் 11 ரன்களில் ஆட்டமிழந்து ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்க முடிவில் அந்த அணியால் 162 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதன் மூலம் 6 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை 20 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் ராயல்ஸ் 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 193 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக கேப்டன் சஞ்சு சாம்சன் 82 ரன்கள் விளாசினார். 194 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 11 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இருப்பினும் கேப்டன் ராகுல் நிதானமாக விளையாடி அரை சதம் கடந்தார். மற்றொருபுறம் பூரன் அதிரடியாக விளையாடிய போதும் 20 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ அணி தோல்வியை சந்தித்தது. போலந்து நாட்டில் வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக நடைபெற்ற பழமையான திருவிழா பலரது கவனத்தையும் ஈர்த்தது. சோபட் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்காக பலரும் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். குளிர்காலம் முடிந்து வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக அங்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தங்கள் வழக்கப்படி குளிர்கால தெய்வமான மர்சானா உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்திய அவர்கள் எதிர்வரும் வசந்த காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என வேண்டினர். இந்த திருவிழாவில் சிறுவர் சிறுமிகளும் பங்கேற்று சிறிய அளவிலான மர்சானா உருவ பொம்மைகளை செய்தனர். பல ஆண்டுகளாக பின்பற்றப்படும் இவ்விழாவில் அனைவரும் ஒன்றாக உணவருந்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து சோபட் பகுதியில் உள்ள கால்நடைகளுக்கும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உணவளித்து திருவிழாவை சிறப்பாக கொண்டாடினர். பழங்காலம் முதல் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சி பலரது கவனத்தை ஈர்த்தது.
ஜிவி பிரகாஷ் நடித்த படங்கள் வரும் வாரங்களில் அடுத்தடுத்து திரையரங்குகளில் வெளியாகின்றன. தமிழ் சினிமாவில் ஜிவி பிரகாஷ் இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் இருந்து வருகிறார். அண்மையில் அவரது இசையில் கேப்டன் மில்லர் திரைப்படம் வெளியாகியிருந்தது. அடுத்ததாக பா ரஞ்சித் விக்ரம் கூட்டணியில் உருவாகும் தங்கலான் திரைப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, நடிப்பிலும் அவர் தனி கவனம் செலுத்தி வரும் நிலையில் அவரது படங்கள் ரிலீஸிற்காக வரிசை கட்டி நிற்கின்றன. ஏற்கனவே ரெபல் திரைப்படம் கடந்த 22ஆம் தேதி வெளியானது. அடுத்ததாக வரும் 4ஆம் தேதி கல்வன் படம் ரிலீஸ் ஆகிறது. இதில் ஜிவி பிரகாஷுடன் இயக்குநர் பாரதி ராஜா நடித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 11ஆம் தேதி ஜிவி பிரகாஷ் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்திருக்கும் டியர் திரைப்படம் வெளியாகிறது. இதுபோக இடி முழக்கம், கிங்ஸ்டன் உள்ளிட்ட படங்களும் இந்த ஆண்டு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் ஜெயம் ரவியின் ஜீனி திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. ஜெயம் ரவி நடிப்பில் அண்மையில் வெளியான அகிலன், இறைவன் ஆகிய 2 திரைப்படங்களும் கலவையான விமர்சனத்தை பெற்றன. இதனால் அடுத்த திரைப்படங்களை மிகவும் கவனமுடன் ஜெயம் ரவி தேர்வு செய்து வருகிறார். இதில் தற்போது அர்ஜுனன் என்பவர் இயக்கத்தில் ஜீனி என்னும் படத்தில் ஜெயம் ரவி நடித்து வருகிறார். ஐஸ்வரி கணேஷ் தயாரிக்கும் இந்த திரைப்படம் ஃபேண்டசி த்ரில்லராக எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதில் கீர்த்தி ஷெட்டி, கல்யாணி பிரியதர்ஷன், வாமிகா கபி என 3 கதாநாயகிகள் நடிக்கின்றனர். ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்திருக்கிறார். மிக பெரும் பொருட்செலவில் ஜீனி திரைப்படம் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. இந்த திரைப்படம் போக காதலிக்க நேரமில்லை, பிரதர் ஆகிய திரைப்படங்களிலும் நடிகர் ஜெயம் ரவி நடித்து வருகிறார். துல்கர் சல்மானை தொடர்ந்து நடிகர் ஜெயம் ரவியும் தக்லைஃப் திரைப்படத்திலிருந்து விலகியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கமல்ஹாசன், மணிரத்னம் இணைந்திருக்கும் திரைப்படம் தக்லைஃப். இருவரது கூட்டணியில் 1987ஆம் ஆண்டு வெளியான நாயகன் திரைப்படம் தற்போது வரை ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. 35 ஆண்டுகளுக்கு பிறகு தக்லைஃப் மூலம் மீண்டும் இந்த கூட்டணி இணைந்திருப்பதால் படம் குறித்த அறிவிப்பு வெளியான நாள் முதலே பெரும் எதிர்பார்ப்பு எழுந்தது. இதில் துல்கர் சல்மான், ஜெயம் ரவி, த்ரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமி, கௌதம் கார்த்திக் உள்ளிட்டோர் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் கால்ஷீட் பிரச்சினை காரணமாக துல்கர் சல்மான் படத்திலிருந்து விலகியதாகவும் அதற்கு பதில் சிம்புவை நடிக்க வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அண்மையில் தகவல் வெளியானது. இந்நிலையில் தற்போது ஜெயம் ரவியும் தக்லைஃபிலிருந்து விலகி இருப்பதாகவும் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் அவரது மகன் ரவீந்திரநாத்தும் அழைத்ததால்தான் தேனி தொகுதியில் போட்டியிட முடிவு செய்ததாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேனி, திருச்சி தொகுதிகளில் அமமுக போட்டியிடுகிறது. அதில் தேனி தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார். மற்றொரு தொகுதியான திருச்சியில் செந்தில்நாதன் போட்டியிடுவார் என டிடிவி அறிவித்துள்ளார். தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் பாஜக கூட்டணி சார்பில் களமிறங்கும் நிலையில் திமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வனும், அதிமுக சார்பில் நாராயணசாமியும் களம் காண்கின்றனர். திருச்சியில் திமுக கூட்டணியில் துரை வைகோ, அதிமுக சார்பில் கருப்பையா ஆகியோரை எதிர்த்து பாஜக கூட்டணி சார்பாக அமமுகவின் செந்தில்நாதன் களமிறங்குகிறார்.